சிங்கப்பண்ணி சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பாப்பா. இன்னைக்கு எபிசோட் என்ன கட்டுறாங்கன்னா ஆனந்தியோட அக்கா ஆனந்திக்கு கால் பண்றாங்க. ஆனந்தி கார்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. சரி இந்நேரம் யாரும் அவசரமா போன் பண்றாங்க தெரியலன்னு சொல்லி போன் எடுத்து பேச போறாங்க. அந்நேரம் அவங்க அக்கா ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ளே கருணாகரை வந்துடுறாங்க. கருணாகரை வந்து இங்க யார் போன் பேசக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு தெரியாது, எதுக்கு போன் பேசுற அப்படின்னு சொல்லி போனை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப ஆனந்தி கெஞ்சுறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும், இல்லைன்னா கால் வராது, என்னன்னு மட்டும் கேட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி செல்போனை தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. அந்நேரம் அன்பு வந்து மகேஷை கூப்பிட்டு வந்துடுறாரு. மகேஷ் வந்து கேட்குறாங்க, இப்போ எதுக்காக செல்போனை உடைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவளுக்கு என்ன ஆளா இல்லை, இந்த செல்போன் இல்லைன்னா வேற செல்போனை எவனா ஒருத்தர் வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஆனந்தியோட கேரக்டர் தப்பா பேசுறாரு. அதை கேட்டோன்னு மகேஷுக்கு செம்ம விலை வருது. ஓங்கி பலார்னு கருணாகரனை அரைஞ்சிடறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மகேஷ் சார் கேட்கிறாரு, இப்ப செல்போனை பேசுறதுல என்ன ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி இப்ப செல்போனை உடைச்சிங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வந்து திமுறா கருணாகரன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் தில்லை சார் வந்துடுறாரு. உடனே மகேஷன் சத்தம் போடுறாரு, நீ என்னதான் இருந்தாலும் நீ கருணாகரன் அடிச்சது தப்பு, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாம மகேஷ் சார் மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தில்லைட்டும் மித்ராவும் அரவிந்தும் ஏற்றி விடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆனந்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரவிந்த் சார், ஆனந்தி மட்டும் இல்ல கூட இருக்கிறானே அந்த அன்பு பையன் தான், அன்பு ஆனந்தி தான் மகேஷ் மனசை மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு தில்லை கோபுரமா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் வேலை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஆனந்தி புலம்பிக்கிட்டே இருக்காங்க, எங்க அக்கா எதுக்கு போன் போட்டாங்க ஒண்ணுமே தெரியலையே, என்ன விஷயமா இருக்குமோன்னு சொல்லி புலம்புறாங்க. உடனே அன்பு வந்து என் செல்போன்ல இருந்தா பேசுங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாரு. பிறகு நடந்த விஷயத்த அவங்க அக்கா சொல்றாங்க, நம்ம பரம்பரை நிலத்தை அந்த சேமலிங்க வேற யாருக்கும் கைமாத்தி விட்டுட்டா நமக்கு நிலைமை இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஆனந்தி அதிர்ச்சி வராங்க. உடனே ஆனந்தி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அன்பு கேட்கிறாரு, என்னாச்சு ஆனந்தி, இப்ப எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் ஆனந்தி சொல்றாங்க, எங்க பரம்பரை நிலத்தை அந்த சுயம்பிள்ளைங்க வேற யாருக்கும் கைமாத்தி விட்டானே எங்களுக்கு நிலைமை இல்லாம போச்சுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றாங்க. உடனே அன்பு சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்க நிலத்தை எப்படியா மீட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. இன்னைக்கு என்ன எபிசோட் இப்படிதான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசணும். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.